இன்றைக்கி தான் இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே, அக்டோபர் 13. ஸோ ஃபெயிலியருக்கு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் சம் ரீசன் பிகைன் சம்திங்கில். ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பல அனுபவம் உங்களை இன்னமும் ஸ்ட்ராங் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோவில் கீ டு சக்ஸஸ் அப்படின்ற தீமில் 2 ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ கீ டு சக்ஸஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அருண், இன்னொரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பாலா. ஸோ அருண் பாலா அப்படின்றவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அருண் வந்து எப்படின்னா ரொம்ப மோட்டிவேட்டட், ஆல்வேஸ் வந்து மோட்டிவேட்டடாக இருப்பார். லைக் அடுத்து என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை வந்து பிளான் போட்டு இதெல்லாம். பட் அவரால் கன்சிஸ்டன்சியாக அந்த மோட்டிவேஷன் இருந்தாலும் அவரால் அந்த சில விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவர் என்ன தான் மோட்டிவேட்டடாக இருந்தும் நம்மளால் பண்ண முடியலன்ற ஒரு இடத்துல ஃபீல் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டான பாலா வந்து அவரும் மோட்டிவேட்டடாக இருந்தாலும் அவர் நினச்ச விஷயத்த கண்டிப்பாக முடிச்சிடுறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறையா விஷயத்தில் ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது அருணுக்கு வந்து சம்திங் எங்கே நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னு தெரியலையேன்னு ஒரு க்யூரியாசிட்டியில், நீ எப்படி மோட்டிவேட்டடாக இருந்து எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது பாலா இருந்துட்டு, நான் நாளைக்கு காலையில் ஒன்று வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ரிவரோட சைடு கூப்பிட்டு போகிறேன். அங்கே ஒரு பர்சன் ஒன்று வந்து மீட் பண்ண வைக்கிறேன். ஸோ சொல்யூஷன் ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் வருது. ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த ரிவர் சைடுக்கு போய் வர்றாங்க. ஸோ அந்த ரிவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து பிடிச்சிட்ருக்காரு. ஸோ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டோரி சொன்னீங்களா, ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகேங்களா? இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா there is a difference between the motivation and discipline அப்படின்னு சொல்கிறாரு. இடத்துக்கு டெய்லியுமே ஏர்லி மார்னிங் வந்துடுவேன், லைக் மீன் பிடிக்கிறதுக்காக. அதாவது மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ரொம்ப வெயிலே வராமல் இருந்தாலும் சரி, இல்லை வெயில் அடித்தாலும் சரி, இல்லை நார்மல் வெதராக இருந்தாலும் சரி, இட் டிபெண்ட்ஸ். எந்த ஒரு டைமாக இருந்தாலும், எந்த ஒரு வெதர் கண்டிஷன்ஸாக இருந்தாலும், இல்லை வேறு எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தாலும் சரி, நான் வந்து இங்கே டைமுக்கு ரீச் ஆகி நான் அந்த இடத்துல மீன் பிடிக்க வந்துடுவேன் லைக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது எதை சொல்லுவாருன்னா, எந்த ஒரு குட் டைமுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் டெய்லி பேஸில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்தால் இந்த மீனை பிடிச்சா மட்டும்தான் போதுமான பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் நம்ம அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஒரு நாள் எனக்கு 10 மீன் கிடைக்கும், ஒரு நாள் எனக்கு மீனே கிடைக்காம போகும், ஒரு நாள் எனக்கு வந்து 100 மீன் கூட கிடைக்கலாம். ஸோ அப்படி நான் வந்து எந்த ஒரு அவுட்புட்டையும் நான் பெருசாக எதிர்பார்க்காம என்னோடய கன்சிஸ்டன்சியை நான் கொடுத்தா மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து அடுப்பெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்பாலிக்காக சொல்கிறாரு. லைக் இதிலேருந்து உங்களுக்கு இன்டெரக்டாக என்ன தெரிய வருதுன்னா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், வி நீட் டு கிவ் டிசிப்ளின் ரேதர் தேன் மோட்டிவேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ செகண்ட் பார்ட்டாக ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பாலா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அந்த ஸ்டோரியை சொல்லணுன்றதுக்காக தான். ஸோ அந்த தாத்தா வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அருண்கிட்ட. ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ரிவர் ஸ்ட்ரீம் ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேம்பூ ட்ரீ இருக்குது. ஸோ அந்த பேம்பூ ட்ரீயை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு தான் அந்த தாத்தா வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியேட் பண்ணுறாரு அருண்கிட்ட. ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. லைக் என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர் இருக்கார். ஸோ அந்த ஃபார்மர் வந்து இனிஷியலாக வந்து அந்த பேம்பூ ட்ரீக்கு வந்து சீடு போட்டு டெய்லி பேசிஸில் வாட்டர் ஊற்றிட்டே வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த பேம்பூ ட்ரீ வளர்கிறதுக்காக. பட் ஆனால் அந்த சீட்லேருந்து பேம்பூ ட்ரீ வரல. 1 இயர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, கன்சிஸ்டன்சியாக தண்ணி ஊற்றி, அப்பயும் மரம் வரல. ஸோ 1 இயர் ஆகி மரம் வரல. பட் ஆனால் இவன் தண்ணி ஊற்றிட்டே இருக்கான்னு சரௌண்டிங்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிரிச்சிட்டு இருந்தாலும் அவர் கன்சிஸ்டன்சியாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கார். ஈ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 வருஷம் ஆகியும் மரம் வரல. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுது. 3 வருஷம், 4 வருஷமும் வரல. பட் ஆனால் அவர் தண்ணி ஊற்றுறத நிறுத்தலை. ஸோ தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு. ஸோ 5ஆவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90 டேஸ்லேயே அந்த பேம்பூ ட்ரீ வந்து ரொம்ப பெருசான டாலாக வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு எப்படா இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஆச்சரியமாக இருக்காங்க. ஸோ த ரீசன் பிகின் தட் அந்த 4 வருஷமாக அவர் தண்ணி ஊற்றுனது எல்லாமே கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்ததுனால வித்தின் 90 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே வந்து ஆளாக வந்து ரொம்ப குயிக்கான டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து வளருது அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம அவுட்புட் கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம விடக்கூடாது. ஸோ நம்ம கிவ் அப் பண்ணியிருந்தாருனா, இன்கேஸ் அந்த 4 வருஷத்தில் மரம் வரலைன்னா அவர் தண்ணி ஊற்றாமல் விட்டுருந்தாருன்னா, தெர் இஸ்
we cannot see the tallest bamboo tree in that particular place அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த கதையோட என்டையர் தீம்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த தாத்தா. ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம மோட்டிவேஷனாக இருந்தாலும், மோட்டிவேட்டட் வீடியோஸ்லாம் பார்த்தாலும், we stay at motivation state, it is not an final decision அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சியை காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு டைமுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை இந்த டைமில் நம்ம இதை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம இருக்கிறத தாண்டி நம்ம அளவுக்கு அதை ரியலாக எக்ஸாம்பிள் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ கன்சிஸ்டன்சியாக அதை கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். ஸோ கன்சிஸ்டன்சியாக பயப்படாமல் அதை கற்றுக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதில் நிறைய விஷயம் கற்றுப்போம் அப்படின்றது தான். ஸோ ஃபெயிலியரை ஆனால் அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேர்ந்து